தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக ஒரு தீர்மானம் நிறைவேற்றுங்கன்னு சொல்றோம்ல. என்ன நிறைவேற்றுறதுக்கு என்ன குறைஞ்சு போச்சு? கங்ஸ்டனுக்கு எதிராக நிறைவேற்றிருக்க நல்ல விஷயம். அத மாதிரி ஏங்க வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக நீங்கள் நிறைவேற்ற மறுக்கிறீர்கள்? இதுதான் ஒரு கண்ணுக்கு மையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பும் வைக்கிற நடவடிக்கை என்று சொல்லுகிறோம். இப்படிப்பட்ட அரசு வக்ஃபு விஷயத்தில் என்ன செய்யுது? அதான் முக்கியமானது. வக்ஃபு சட்டம் நாடாளுமன்றத்திலே ஒன்றிய அரசால் வைக்கப்பட்ட உடனே காங்கிரஸ் எல்லாரும் அமளி துமளி ஆக்கின உடனே இதை கொண்டு போய் ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு வைக்கிறோம், நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் முன்பாக இதை வைக்கிறோம் என்று சொன்னார்கள். ஒரு 40 பேர் கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்தியா முழுவதும் சுற்றி திரிந்து கருத்துக்களை கேட்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதுல கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கிற துணை பொதுச் செயலாளராக இருக்கிற ஆர் ஆசா அதுல உறுப்பினராக இருந்தார். அவர் தமிழ்நாட்டில் வந்து கேட்டாரு. அவங்களுக்கு விரும்பின ஆள்கிட்ட மட்டும் கருத்து கேட்டாங்க. அதே முக்கியமானது. எஸ்இபிஐக்கு அழைப்பே வரல. பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? நாங்களும் ஒரு எல்லா விதமான கருத்துக்களையும் தயார் செய்து வச்சுக்க நேரா அந்த பார்லிமெண்டரி கமிட்டியினுடைய தலைவருக்கே நேரில் போன்ல கூப்பிட்டு, ஐயா முதல்ல நீங்க வாங்க ஐயா, உங்க கருத்து தாயா முதல்ல தேவை என்று சொல்லி நம்முடைய கருத்துக்களை அழைத்து கேட்டார். அதுக்கு கூட மனசு வரவில்லை அவர்களுக்கு.